வணக்கம். அடைமழை எங்கே போனது? இதுதான் இந்த பதிவின் தலைப்பு. அதாவது 50, 60, 70 ஆண்டுகளுக்கு முன்பு முக்கியமாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழைக்கான அந்த காலத்தில், அதாவது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் காலத்தில் தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்கும். நான் ஸ்டாப் பெய்யும். 15 நாட்கள், ஒரு சில சமயங்கள் 1 மாதம், 1.5 மாதம் கூட தொடர்ந்து மழை பெய்யும். ஒரு ½ அன் ஹவர் வரைக்கும் திரும்பி மழை பெய்யும். அதாவது ரொம்ப ஹெவியாக இருக்காது, ஆனால் மழை பெய்து கொண்டே இருக்கும். இதற்கு அடைமழை சொல்வது உண்டு. இப்பொழுது அந்த அடைமழை கிடையாது. கிராமப்புறங்களில் இந்த அடைமழை காலத்தில் கொஞ்சம் உணவுக்கு கூட கஷ்டம் ஏற்படுவது உண்டு. எங்கள் பகுதியில் இந்த சாமை என்கிற ஒரு பயிரை செய்வார்கள். அது 2 மாதங்களில், 2.5 மாதங்களில் அது அறுவடைக்கு வரும். மழை அதிகமாக பெய்து ஒருவேளை அதை சாப்பாட்டுக்கு பிரச்சனை என்றால் அவர்கள் அதை 75%, அதாவது ஒரு முக்கால்வாசி விளைந்தாலே அதை அறுத்து கொண்டு வந்து வீட்டில் போட்டு அதை காலால் மிதித்து அந்த சாமையை எடுத்து வறுத்து உரையில் போட்டு குத்தி சமைத்து உண்பார்கள். இப்படி காலங்களை நான் பார்த்திருக்கிறேன். வசதியானவர்கள் வீட்டில்தான் குடை இருக்கும் அந்த காலத்தில். மற்றவர்கள் வீட்டில் இந்த கொங்காணி என்று சொல்வார்கள், அதை போட்டுக்கொண்டு தான் வேலைக்கு செல்வார்கள், நடவு செய்வார்கள், களை எடுப்பார்கள். அந்த காலத்தில் எல்லாருடைய வீட்டிலும் ஒரு தூரி இருக்கும், மீன் பிடிக்கக்கூடிய ஒரு தூரி. அதை வீட்டிலே செய்வார்கள். நெசவு செய்வது போல் ஒரு டெக்னிக் அது. தென்னை மரத்தினுடைய அந்த ஓலையினுடைய அந்த மத்திய பகுதி, இப்போ இந்த விளக்குமாறு செய்ய யூஸ் பண்ணுகிறோம் இல்லையா, அதை எடுத்து ஒரு தூரி செய்வார்கள். நான் கூட செய்திருக்கிறேன். அதை வைத்து மீன் பிடிப்பார்கள். இரவு நேரத்தில் சென்று அந்த ஓடைகளில் போட்டு விட்டு வந்தால் மறுநாள் சென்று பார்த்தால் அங்கே மீன்கள் கிடைக்கும். வீட்டுக்கு அருகில் சின்ன சின்ன குட்டைகள் இருக்கும், அங்கு தவளைகள் அதிகமாக இருக்கும். இரவு முழுவதுமாக தவளை சத்தம் கேட்கும். அதை கேட்டுக்கொண்டே உறங்குவோம். சரி, அந்த ஓடைகளில் மீன் பிடிப்பது வழக்கமாக இருந்தது. எங்கள் ஊரில் 2 ஓடைகள் இருந்தது. அந்த ஓடைகளில் தண்ணி போகும், மீன் பிடித்திருக்கிறோம், குளித்திருக்கிறோம், நீச்சல் அடித்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது அந்த 2 ஓடைகளுமே ரோடுகள் ஆகிவிட்டன. இப்போ அந்த அடைமழை எங்கே போச்சு? இப்போவெல்லாம் மழை அப்படின்னா அந்த சைக்ளோனிக் ரெயின் தான். சைக்ளோன் வரும், சூறாவளி வரும். பே ஆஃப் பெங்காலில் 2 நாட்கள் 3 நாட்கள், ஒரு வாரம் மழை பெய்யும். அதுவும் ஹெவியாக பெய்யும், அதுக்கப்புறம் நின்று போகும். பழைய காலத்தில் அப்படி இல்லை. பல நாட்களாக அந்த அடைமழை பெய்யும். அது எப்படி அப்படின்னா 60களில், 70களில், 50களில் இந்தியாவினுடைய ஜனத்தொகை 60-70 கோடியாக இருந்தது. அந்த சமயத்தில் சென்ட்ரல் இந்தியா, மத்திய இந்திய பகுதியில், முக்கியமாக இந்த மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தான், குஜராத் ஒரு பகுதி, இந்த பகுதியில் அடர்த்தியான காடுகள் இருந்தன. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், கர்நாடகனுடைய வடக்கு பகுதியில் பசால்ட் ராக் என்று சொல்லக்கூடிய ஒரு பாறை உள்ளது. மரங்கள் அதிகமாக இருந்த காரணத்தினால் அந்த பகுதியை கொஞ்சம் குளிராகவே இருக்கும். அதாவது இந்த லோ ப்ரெஷர் அங்கு அந்த காலத்தில் டெவலப் ஆகாது. ஹை ப்ரெஷர் டெவலப் ஆகுமே தவிர லோ ப்ரெஷர் டெவலப் ஆகாது. எந்த நேரத்தில் என்றால் இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் சமயங்களில், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் காலங்களில் இந்த மத்திய இந்திய பகுதியில் அட்மாஸ்பியராக இருக்கும், லோ ப்ரெஷர் இருக்காது. ஆகவே வங்காள விரிகுடா கடவில் தெற்கு பகுதியில் சைக்ளோன் எப்படி இருந்தாலும் உருவாகும். வெயில் அடிப்பதன் காரணமாக, தண்ணி சுடுவதன் காரணமாக லோ ப்ரெஷர் டெவலப் ஆகி அங்கு சூறாவளி ஏற்படும். அந்த சூறாவளி காற்று, சைக்ளோன் என்பது வடமேற்கு திசையில் அந்த காலத்தில் நகராது அதிகமாக. காரணம், இந்தியாவின் மத்திய பகுதியில் பிரஷர் குறைவாக இருந்தது கிடையாது அந்த நேரத்தில். ஆகவே அந்த சைக்ளோன் மேற்கு நோக்கி நகரும். அந்த சைக்ளோன் பல நாட்கள் ஒரே இடத்திலே இருக்கும். அதன் காரணமாக அந்த அடைமழை பெய்தது. ஆனால் இப்போ மக்கள் தொகை 150 கோடி. இந்த மத்திய இந்திய பகுதியில் மரங்கள் அனைத்தும் வெட்டப்பட்டுள்ளன, காடுகள் அனைத்தும் அழிக்கப்பட்டு விவசாயத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன, வீடுகள் கட்டப்பட்டுள்ளன, ஃபேக்ட்ரிஸுகள் கட்டப்பட்டுள்ளன. இதன் காரணமாக இங்கு வெயில் அடிக்கிற காலத்தில், எஸ்பெஷலி இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் காலங்களில் வெயில் அதிகமாக அடிக்கும். அந்த பாறை வல்கானிக் ராக், பசால்டிக் ராக்கால் ஆனது என்பதன் காரணத்தினால் எளிதில் சூடாகிவிடும். அதன் காரணமாக அங்கு லோ ப்ரெஷர் டெவலப் ஆகும். அதன் காரணமாக இந்த சைக்ளோன், பே ஆஃப் பெங்காலில் உருவான இந்த சைக்ளோன் வடமேற்கு திசையில் நகரும். ஆந்திரா, தெலுங்கானா கோஸ்ட் மூலமாக, ஒரிசா கோஸ்ட் வழியாக, தமிழகத்தின் வடக்கு பகுதி வழியாக இது கடற்கரையை கடந்து இந்தியாவின் மத்திய பகுதியை நோக்கி நகர ஆரம்பிக்கும். இந்திய பகுதியில் ப்ரெஷர் ரொம்ப லோவாக இருந்தால், குறைவாக இருந்தால் இந்த சைக்ளோனுடைய ஸ்பீடு அதிகமாக இருக்கும். சில நாட்கள் மட்டுமே மழையை கொடுத்து விட்டு அது நகர்ந்து விடும். ஆனால் அந்த காலத்தில் இந்த சென்ட்ரல் இந்தியா பகுதியில் மரங்களும் செடிகளும் அதிகமாக இருந்த காரணத்தினால் இந்த சைக்ளோன் அந்த பகுதிக்கு நகராமல் மேற்கு நோக்கி நகரும். அதே போல் அந்த பே ஆஃப் பெங்காலில் பல நாட்கள் ஒரே இடத்துல இருக்கும். அப்பொழுது இந்த அடைமழை பெய்தது.
இதுதான் இந்த அடைமழை காணாமல் போனதற்கு உண்டான காரணம். ஓரளவு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.